சரி வாங்க போய் மத்த ஏற்பாடெல்லாம் கவனிக்கலாம். எப்படி இது மட்டும் தனியா விழுந்தது? ஜக்கு கொஞ்சமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஊர் டோலக்பூர் போயிடலாம். அப்பா, இந்த காடு பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல, ஆனா இங்க வீடு எதுவுமே இல்லையாச்சு. என்ன ஏதோ வித்தியாசமான சத்தம் கேக்கு. என்ன நடக்குது இங்க? இந்துமதி, அந்த பறவை. பீம், இந்துமதி எங்க போனானே தெரியல. ஏதாவது பண்ணு பீம். மகாராஜா, காடு பூரா தேடி பார்த்துட்டோம் மகாராஜா. இந்த இறகு மட்டும் தான் கிடைச்சது. இது அந்த பறவையோட இறகுதான். அந்த பறவை இந்துமதிய. இது கோட்டக்பூருக்குள்ள தான் இருக்கணும் மகாராஜா. அதாவது அந்த பறவை காட்டுக்குள்ள தான் இருக்கணும். அப்ப அந்த பறவை வேற எங்காவது இருந்து தானே வந்திருக்கோம். சீக்கிரம் சீக்கிரம் வா. நம்ம வாத்தியார் அந்த பறவைய பத்தி நம்ம கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்றாரு. வா போலாம். சரி சீக்கிரம் வாங்க. ஆனா இப்ப என்ன பண்றது? ப்ரொஃபசர் டூம்கேத்து, பீம், நீங்களா வந்தீங்க? நான் பேயின்னு நினைச்சு பயந்துட்டேன். இருந்து பேய பார்த்து பயப்பட ஆரம்பிச்சீங்க. ஆனா இந்த இறகு. ராஜகுமாரிய காப்பாத்தணும். நம்ம கிட்ட இருக்கிற ஒரே தடையும் இதுதான். இது கேட்டசலோட இறகு. இந்த பறவை ரொம்ப அழகா இருக்கு. இதுலயே ரொம்ப அழகான பறவையா. இந்த பறவை தியாக்கா காட்டுல மட்டும்தான் இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இடம் அழிஞ்சு போயிருச்சு. கடலுக்கடியில மூழ்கி போயிடுச்சு. ஆனா இந்த கேட்டசல் பறவை மட்டும் தப்பிச்சிருச்சு போல இருக்கு. அப்ப அந்த பறவையை கண்டுபிடிச்சா ராஜகுமாரியை கண்டுபிடிச்சிடலாம். நாங்க கிளம்புறோம் மகாராஜா. பீம், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. இந்த ராஜு, அந்த இடம் இருக்கிற வரைபடம் இதுதான். வாங்க போலாம். இங்க என்ன மரம்லாம் இவ்வளவு பெருசா இருக்கு? இதான் தியாக்காவா? ராஜு, நீ சொன்னது ரொம்ப தப்பு. இந்த இடம் அதுவான்னு சந்தேகமா இருக்கு. இந்த சத்தம் ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல, ரொம்ப அழகாவும் இருக்கு. இத பின் தொடர்ந்து போனா ராஜகுமாரியை கண்டுபிடிச்சிடலாம். நான் ராஜகுமாரியை கண்டுபிடிக்கிறேன் பீம். காப்பாத்துங்க. இது இளவரசி இந்துமதியோட குரலாச்சே. அதோ அதோ அந்த பக்கம். இளவரசி, நாங்க உங்களை வீட்டை கூட்டிட்டு போலான்னு
வணக்கம் பீம். பீம் இவங்களோட தான் போகணும். என்னைக்காவது ஒரு நாள் தூரத்துல இருந்து ஒரு பையன் வருவான், இவங்க எல்லாரையும் காப்பாத்து. அது பீம் தான் எங்களை காப்பாத்த வந்திருக்கிறது. பீம் இந்த ஊர்லயே ஹீரோ. எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. யார்கிட்ட இருந்து? இளவரசி சூரியன் இருள போகுது. இளவரசி, நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பீம் சீக்கிரம் வா. நான் வந்துட்டேன். ரோரான், உங்களை சும்மா விட மாட்டான். இந்த உலகத்தையே அழிச்சிருவேன். 3 குரங்குகளையும் இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தர் கூட உதவாத அளவுக்கு நான் தூக்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். நீங்க 3 பேரும் என்ன பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா? இருட்டுல என்ன அடைச்சு வச்சிட்டீங்க. ஞாபகம் வச்சுக்கங்க, கண்டிப்பா மறுபடியும் வருவேன். இந்த சிலையை எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் தீர்த்து கட்டிடுவேன். இந்த ரோரான யாராலும் தடுக்க முடியாது. ரோரான் ஆட்சி நடக்கும். ரோரான் ஆட்சி நடக்கும். ராக்கி பண்டிகையை முன்னிட்டு உங்க எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். வெறும் லட்டு மட்டும் கொடுத்து மழுப்ப பார்க்காத. என்னோட பரிசு எங்க கொடு. இதோ இருக்கு, எடுத்துக்கோ. என்ன டோலு போலு, நீங்க வருத்தப்படாதீங்க. இங்க பாருங்க, எனக்கும் சகோதரர்களே இல்ல. நான் உங்க 2 பேர் கையிலயும் ராக்கிய கட்டிட்டு உங்களை சகோதரர்களா ஏத்துக்கிட்டுமா? இது என்னுடைய டோலுக்கு, அப்புறம் இது என்னுடைய பாலுவுக்கு. ஒரு ஆபத்து என் சகோதரி இந்துமதிய தாக்க வந்துகிட்டு இருக்கு. இந்த ஆபத்தை நான் ஒழிச்சு கட்ட போறேன். அந்த கொசு பறந்து போயிடுச்சு. அந்த கொசு கிட்ட இருந்து என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எதுக்கு நன்றிய சொல்றீங்க? நாங்க 2 பேரும் உங்க கூடவே இருப்போம். நீங்க எங்களுடைய சகோதரி. உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாத்துவோம்.
டோலு அண்ணனும் போலு அண்ணனும் தம் சகோதரி இந்துமதியை எப்படிப்பட்ட ஆபத்துல இருந்தும் காப்பாத்திடுவாங்க. நாம 2 பேரும் அந்த ஆனகொண்டாவை அடிச்சு விரட்டிட்டோம் டோலு. ஆமாம் போலு. அந்த பாம்பு கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டீங்க. அதனால உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் சொல்லக்கூடாது. டோலு அண்ணனும் போலு அண்ணனும் தன்னோட சகோதரி இந்துமதியை எல்லா ஆபத்துல இருந்தும் கண்டிப்பா காப்பாத்துவாங்க. ஏ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கிரிக்கெட் விளையாட வாங்க. நாங்களும் நானும் விளையாட வரேன். நானும் வரேன். சரி, இப்ப எதுக்காக சும்மா நிக்கிறோம்? வாங்க ஆரம்பிப்போம். முதல் பால்ல டோலுக்கு சுட்கி ஸ்பின் பால்ல போட போறா. டோலு முதல்ல பயந்தா, அப்புறம் பேட்டால அடிச்சான். பீம் பாலு காலியா 3 பேரும் பால் பின்னாடி ஓடுறாங்க. கேட்ச் அவுட். கோவமா காலியா பால் போட போறான். பீம் பேட்டிங்க்கு தயாரா இருக்கான். எங்க பால். இப்ப பேட்டிங் பண்ண போறது மாவீரன் ராஜு. இந்த பால இங்க பசங்களே கிடையாது. ஆபத்துகள். எங்களை மன்னிச்சிடுங்க. முதல்ல இங்கிருந்து போங்க. ராஜு தன்னோட திறமையை இப்போ காளியா கிட்ட காட்ட போறான். மறுபடியும் ஆகாயத்துல பறக்குது, இப்ப கேம்ப் கிட்ட போகுது. என்ன குட்டி பசங்களா, உங்களுக்கு பால் திரும்ப வேணுமா? எடுத்துட்டு போங்க பார்க்கலாம். பால் என்கிட்ட தான் இருக்கு, அதை நான் மறைச்சு வச்சிருக்கேன். அவன் கையில அந்த பால் இல்ல, அவன் அதை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான். அது இருக்கட்டும், அந்த பொம்மைய பாருங்களே, அது என்னமோ வித்தியாசமா இருக்குல்ல? அத பாக்குறதுக்கு சர்க்கஸ் ஜோக்கர் மாதிரியே இருக்கு. ஆமா, நீ ரொம்ப சரியா சொன்ன. ஏன்னா அதோட மூக்கு கூர்மையா இல்ல, ரவுண்டா இருக்கு. பீம், அங்க பாரு, அதோட மூக்க பாரு. இல்ல, இதெல்லாம் அநியாயம். எதுக்காக கத்துறீங்க? வேணும்னா நீங்களும் தாராளமா எங்க கூட வந்து கிரிக்கெட் விளையாடுங்க. ராஜு, உன்கிட்ட இருந்த அந்த வண்ணப்பெட்டி எங்க போச்சு? என்னது? எந்த வண்ணப்பெட்டி? வேண்டாம், அதை கீழே போடு காளியா. இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு.
இந்த வண்ண புதிர்ல ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. அத தொடாத பீம், இல்லனா அதுக்குள்ள நீயே மாட்டிப்ப. ஆனா இங்க இருந்து வெளியே போறதுக்கு நாம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணுமே. அதோ அங்க ஏதோ ஒண்ணு எனக்கு தெரியுது. ஓடுங்க ஓடுங்க, கருப்பு ராணியோட படைகள் வருது. நாங்க டோலக்பூர்ல இருந்து வரோம். எங்க வண்ணப்புறத்தோட நிறங்கள் கிடைச்சிருச்சா? நீங்க புதி நிறைந்த அந்த வண்ண பெட்டிய பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா, கருப்பு ராணி அந்த வண்ண புதிர் பெட்டிக்குள்ள இந்த ஊரோட வண்ணங்கள்லாம் திருடி அந்த பெட்டிக்குள்ள வச்சிட்டாங்க. அதனாலதான் எங்க ஊருக்கு வண்ணங்களே இல்ல. அப்படின்னா உங்க ஊர்ல வண்ணங்களையே பார்க்க முடியாதா? சொல்லுங்க. அந்த புதிர் பெட்டி மறுபடியும் கருப்பானாதான் அந்த பெட்டிக்குள்ள இருக்க எல்லா நிறங்களும் எங்க ஊருக்கு வந்து சேரும். அந்த புதிர் எங்க கிட்ட தான் இருக்கு. ஆனா அதை எப்படி கருப்பாக்குறது? அந்த பெட்டியோட ரகசியமும் நீங்க ஊருக்கு போற வழியும் அந்த கருப்பு ராணி கிட்ட தான் இருக்கு. அந்த கருப்பு ராணி எங்க இருக்காங்க? இங்க அவங்க அரண்மனை மட்டும்தான் வண்ணமயமா இருக்கும். அந்த கருப்பு ராணி இப்ப அங்கதான் இருப்பாங்க. இந்த வழியா போனா நீங்க அங்க போய் சேர்ந்துடலாம். அந்த கருப்பு ராணிக்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. யார் நீ? என் பேரு பீம். நாங்க எல்லாரும் டோலக்பூர்ல இருந்து வரோம். வண்ணப்புறத்துக்கு அவங்க வண்ணங்களை திருப்பி கொடுத்துரு. எங்களையும் டோலக்பூருக்கு திருப்பி அனுப்பிடு. இப்போ உங்ககிட்ட இருக்கிற நிறங்களையும் நான் பிடுங்கி என்னோட பெட்டிக்குள்ள அடைச்சு வைக்கட்டுமா சொல்லு? இந்த பீம் சுட்கி, அந்த புதிர் பெட்டி என்கிட்ட கொடு. அங்க பாருங்க, அந்த கதவு மறுபடியும் திறந்திருக்கு. சந்தா மாமா பார்க்கிறான் நம்மை அன்புடன். நீயும் நன்றாய் சிரித்திடு. இங்க பாரு, என் கையில என்ன இருக்குன்னு பாரு. அட, நல்லா விளையாடுறான். என்னாச்சு? அட, சந்தா மாமா. நாளைக்கு சந்திர உற்சவம் நடக்க போகுது. அப்படியா? ஊரும் அதை சந்தோஷமா கொண்டாடும். சந்தா மாமா பார்க்கிறான். எப்படி சிரிக்கிறான் பாரு. சந்தா எவ்வளவு அழகா பேசுறான். ரொம்ப நேரம் ஆகுதே, இன்னும் சந்திரனை காணவே காணுமே. என்ன இது, ரொம்ப நேரம் ஆகுது. வானத்துல இன்னும் சந்திரன் வரவே இல்ல. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஒரு தடவை கூட நடந்ததே இல்ல. சந்திர உற்சவம் நடக்கிற இந்த நேரத்துல சந்திரனை பார்க்கவே முடியலையே. எல்லாத்துக்கும் தயாராகுங்க. இங்க கடல் கொள்ளையர்கள் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. சரிங்க கேப்டன்.
இன்னும் வேகமா போங்க, அங்க ஒரு கப்பல் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இங்க என்ன நடக்குது? கடல் கொள்ளையர்கள் வேட்டையாடுவோம். நண்பர்களே, இந்த கப்பலை நாம எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். அவங்க கதையை முடிச்சிடலாம். டோலு போலு, என் கோட்டைய பாத்தீங்களா? எல்லாரத விடவும் ரொம்ப நல்லா இருக்குல்ல. இதை யாராலையும் அசைக்க கூட முடியாது. ஆனா இதுக்கு ஒரு கொடி இருந்தா பார்க்க இன்னும் நல்லா இருக்கும். என்னாச்சு காளியா? அச்சோ, ஓ தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. டைம் மிஷின்ல வந்து போகும்போது என்னைக்கும் என்னோட லேண்டிங் மிஸ் ஆக தான் செய்யும். நம்ம வெளிய போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். நான் வரல. என்னாச்சுன்னு சொல்லுங்க. நான் ஒரு இளவரசி, அதனால யார் மேல வேணும்னாலும் காரணமே இல்லாம கோபப்பட முடியும். நான் ஒரு இளவரசி. முதல்ல நான் தான் இங்க இருந்து என்ன இளவரசி, இது முதுகுல இருக்கிற உப்பு எடுத்துக்கிட்டு திரும்பி போக முடியாதே. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் தான் முதல்ல இங்க இருந்து போவேன். தனு, என்ன பண்றீங்க? நான் ஒரு இளவரசி. தனு, உப்பெல்லாம் போச்சு. தண்ணுவ தண்ணியில தள்ளிட்டியே. என்ன நீங்க மன்னிக்கணும். நீ ரொம்ப கெட்டவ. உன்னை என்ன பண்ற பாரு. அகடம் பகடம் விகடம். இது என்ன? எனக்கு பிடிக்கல. தேங்க்யூ. டான்சு, என் மேல தூக்கி போடாத. நான் குணமாக மாட்டேன். டான்சு. நீங்க இளவரசியை குணப்படுத்திட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நதிக்கு அந்த பக்கம் போற பாபாவுக்கு குணப்படுத்துற மருந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இளவரசிய குணப்படுத்திடு. உண்மையிலேயே நீ இந்த உப்பு முட்டைய அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்துதே. அப்போ இளவரசிய நான் குணப்படுத்திடுறேன். இதத்தான் செய்யணுமா? இப்போ இந்த தலைவனுடைய திறமைய பாரு. கலக்குறீங்களே தலைவா. பகடம் பகடம் விகடம். இவங்களை குணப்படுத்திருங்களேன். இவங்களை குணப்படுத்தணும்னா உப்ப அந்த கரைக்கு கொண்டு போய் காட்டு. இப்ப
காப்பாத்துங்க என் தண்டுவை காப்பாத்துங்க. பீம், நீ என் தன்னுவை காப்பாத்திட்ட. கெஞ்சி கேக்குறேன் பாபா, இளவரசியை குணப்படுத்த நிறைவேறும் பீம். நான் குணமாயிட்டேன். உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்களை மக்களுக்கு காட்டுங்க. அப்படி காட்டி டோலக்பூர் மக்களை நீங்க தான் மகிழ்விக்கணும். அது சரி, நீங்க ரெண்டு பேரும் என்ன தனியா ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? நாங்க ரெண்டு பேரும் டேலண்ட் ஷோல என்ன பண்றதுன்னு இப்பவே முடிவெடுத்தாச்சு. ரெடியா இருக்கோம். சொல்லிட்டு பாருங்க. எங்க போறீங்க? நாங்க ரெடி ஆயிட்டோம். மகாராஜா உங்ககிட்ட ஒரு செய்தியை சொல்லிருக்காரு. அதாவது டேலண்ட் ஷோ நடக்கும்போது நீ ஒரு முக்கியமான விருந்தாளியா வரணுமா? கண்டிப்பா. சிவானி மற்றும் சுட்கியுடன் இந்த ஷோவை ஆரம்பிக்க போகிறோம். அவர்கள் ஆடப்போவது மிகவும் கடினமான பானை டான்ஸ் ஆட போறாங்க. அட பானைகளை நல்லா ஒட்ட வச்சிருக்காங்கப்பா, அதனாலதான் கீழே விழ மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஷோவில் அடுத்து பங்கெடுத்துக் கொள்ள போவது டோலுவும் பாலுவும். ஏன்னா மிருகங்களை வேட்டையாட காட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. அதுவும் முக்கியமா புலிய வேட்டையாட ஆசைப்பட்டாங்க. யானைய பிடிச்சிட்டு போக பார்த்தாங்க. புலி சொல்லிச்சு, வேட்டையாட ஒருத்தம் வரல, நிறைய பேர் வராங்க. யானை சொல்லுச்சு, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து எதிர்க்கணும். வேட்டையாட வந்தவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விரட்ட. டொலு பொலு, நீங்க புலி மாதிரியா யானை மாதிரியா கத்துனீங்களே, அப்போ உண்மையிலேயே ரெண்டு மிருகங்களும் காட்டுல இருந்து இங்க வந்துருச்சுன்னு நினைச்சோம். ரொம்ப நன்றி. இப்போது வரப்போகிறார்கள் ராஜுவும். எனக்கும் தெரியாது. ஏனென்றால் ராஜகுமாரி இந்துமதி நமக்கு நிழல் மூலம் கதை படுதாவில். எல்லாரும் கேளுங்க. ஒரு பூனைக்குட்டி பாவம் தொலைஞ்சு போயிடுச்சு. உடனே கிளி பறந்து போய் மத்த மிருகங்கள் கிட்ட இந்த செய்திய சொல்ல. இல்ல, எனக்கு அத பத்தி தெரியாது. கரடியும் அதே தான் சொல்லுச்சு. மானும் அதான் சொல்லுச்சு. அப்புறம் முயல் அங்கேயும் இங்கேயும் வேகமா ஓடிச்சான். பூனைக்குட்டி பாவம் ஒரு பள்ளத்துல விழுந்திருந்துச்சு. பயந்து போயிருந்தது. முயல் பூனைக்குட்டிய பார்த்தது. உடனே பூனையை கூப்பிட்டது. பூனை உடனே தன்னோட கையை நீட்டி பூனைக்குட்டிய காப்பாத்திடுச்சு. நீங்கள் பார்த்தீர்களா? ஒவ்வொரு குழந்தையிடமும் தனித்திறமை, அதாவது டேலண்ட் உள்ளது. அதை அருமையாக வெளியே